டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் காலியான சிப்ஸ் கவர் யூஸ் பண்ணி 2 விதமான தீபாவளி கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது, எல்லாருமே ஈஸியாக செஞ்சுருவீங்க. இப்போ நான் பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ எல்லோ கலர் பிடிக்குன்னா நீங்கள் எல்லோ கலர் பேப்பரும் க்ரீன் கலரும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சர்க்கிள் போட்டு எடுத்துக்கிறேன். காம்பஸ் யூஸ் பண்ணி தான் சர்க்கிள் போடணும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருந்தேன்ல, அந்த பேப்பர்லேருந்து அதை நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா சர்க்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தனித்தனியாக ஒன்றா கூட நம்ம சர்க்கிள் போட்டுட்டு கட் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை ஒன்றையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்ட்டை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி எத்தனை வேணாலும் செஞ்சு உங்கள் வீட்டில் தீபாவளி டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன் இல்லையா, இதே மாதிரி தான் மீதி இருக்கிற பிங்க் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா 3மே ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒன்று ரொம்ப பெரிய சைஸ்லையும், அடுத்தது மீடியம் சைஸ்லையும், அதுக்கடுத்து நீங்கள் எடுக்க போகிறது ஸ்மால் சைஸ்லையும் இருக்கிற மாதிரி இந்த பெட்டல்ஸ் வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்ததில் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏதாவது சிப்ஸ் கவர் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிப்ஸ் கவரை கட் பண்ணிவிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது வேஸ்டான கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இதை நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ தனித்தனியாக பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம கட் பண்ணுற பெட்டல்ஸ் நம்ம ஏற்கனவே பிங்க் கலர்லையும் க்ரீன் கலர்லையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒட்டும் போது பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நீங்கள் கரெக்டாக அந்த பெட்டல் சைஸ்க்கே கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெட்டல்ஸில் நம்ம ஒட்டும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இந்த பெட்டல்ஸோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ UHU க்ளூ யூஸ் பண்ணி நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதில் ஒட்டி பாருங்கள். அது ஒட்டுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இங்கே ஃபெவிகால் கிடைக்காது, அதனால நான் அதில் ட்ரை பண்ணலை. சாதாரண ஒயிட் க்ளூலையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஃபெவிபாண்ட் மாதிரியான UHU க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். சிப்ஸ் கவர் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிறனால தான் நான் இந்த ஃபெவிபாண்ட் மாதிரியான UHU யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபெவிக்விக் மாதிரியான சூப்பர் க்ளூ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒரு க்ரீனும் 2 பிங்க்கும் இருக்கிற மாதிரி ஒட்ட போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட சிப்ஸ் கவர் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிப்ஸ் கவருக்கு பதிலாக. இல்லை சிப்ஸ் கவரும் வேண்டாம் அலுமினியம் ஃபாயிலும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக இந்த மாதிரி கோடுகளாக போட்டு விட்டுக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா ஒரு சிசரோ இல்லை ஸ்கேலோ இல்லை பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஏதாவது க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள். அதே போல் நான் கேம்லின் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ஒட்டுறதுக்காக. இதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் அப்படியே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு நடுவில் கேண்டில் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இதை நம்ம இப்படி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஒரு க்ரீன் கலர் 3 பிங்க் கலர் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது இதை எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இது சிப்ஸ் கவர் ஒட்டினது தான். இந்த சிப்ஸ் கவர் ஒட்டின பக்கத்தை அப்படியே திருப்பி வச்சுட்டு நான் சிசர் யூஸ் பண்ணி வளைச்சி விட்டுக்கிறேன். இதை நீங்கள் உல்ட்டாவாக செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதையுமே நான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுக்கு நடுவில் கேண்டில் ஷேப்பில் இருக்கிற LED லைட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைட் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சிப்ஸ் கவர் நல்லா ஷைனிங்காக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3ஆவதாக இருக்கிற இதை மட்டும் கையில் வச்சு நல்லா குவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக நம்ம க்ளூ தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த க்ளூ கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம LED லைட் மாதிரி இருக்கிற கேண்டில் இதில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ளவர் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிம்பிளாக ஒரு ஃப்ளவராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பின்பக்கம் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு அதை வாலில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த சிப்ஸ் கவர் ஒட்டியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ 2வது கிராஃப்ட் என்னன்னு பார்ப்போம்.
இப்போ வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் பேப்பரோ இல்லை ஒயிட் பேப்பரோ கூட எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நான் ஃபெவிபாண்ட் மாதிரியான UHU க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுலேயும் ஒரு சிப்ஸ் கவர் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்ட வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பேப்பரை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி ஈக்குவலான ஒரு கேப் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபுல்லுமாக கட் பண்ணக்கூடாது. வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுமே கரெக்டான ஒரு அளவில் வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு 2 ஷீட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம கட் பண்ணுற இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிற அந்த பேப்பருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டுடைய 2 சைட்லேயுமே நம்ம ஏற்கனவே 2 எல்லோ கலரில் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இதோட ஓரங்களில் மறுபடியும் UHU க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இதை ஒட்டும் போது நடுவில் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. மேல் பக்கமும் அடிப்பக்கமும் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மேலே கை வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி நம்ம செய்கிறதுனால இதுக்குள்ளக்க நம்ம LED பல்ப் வைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கேப் வந்து நல்லா தெரியும். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து அழகாக தெரியும். இதே மாதிரியே சின்ன சைஸில் நிறையா செஞ்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேல் பக்கமும் அடிப்பக்கமும் ஏதாவது லேஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அப்படி இல்லைனா கிளிட்டர் டேப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விடுங்க. கிளிட்டர் டேப்பும் இல்லை, லேஸும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஏதாவது பீட்ஸ் எடுத்து ஒட்ட வைக்கலாம், ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்ட வைக்கலாம். இல்லைனா கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி கூட இதுக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 சைட்லேயும் ஒரே சேம் டிசைன் இருக்கிற மாதிரியான இந்த லேஸ் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். ஒட்டுறதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே நம்ம UHU க்ளூ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்குள்ளக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான LED லைட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன சைஸில் தான் இந்த LED லைட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இதுக்குள்ளக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஏதாவது பாக்ஸோ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த லைட்டை வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிப்ஸ் கவர் யூஸ் பண்ணி நம்ம 2 கிராஃப்ட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த 2 கிராஃப்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எதுவுமே பிடிக்கலனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி இதை ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revas@0009@gmail.comக்கு ஃபோட்டோவும் வீடியோவும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.